குப்த பேரரசை நிறுவியவர் யார்? ஏ. அசோகர். பி. சந்திரகுப்தர் 1. சி. ஹர்ஷவர்தனன். டி. சமுத்திரகுப்தர். சரியான பதில் பி. சந்திரகுப்தர் 1. குப்தர்களின் காலம் எதனால் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஏ. போர்கள் அதிகம் நடந்ததால். பி. வெளிநாட்டு வர்த்தகம் இல்லாததால். சி. கலை, அறிவியல் வளர்ச்சி காரணமாக. டி. விவசாயம் இல்லாததால். சரியான பதில் சி. கலை, அறிவியல் வளர்ச்சி காரணமாக. சமுத்திரகுப்தர் எதற்காக பிரசித்தி பெற்றவர்? ஏ. கோவில்கள் கட்டியதற்கு. பி. கவிதை எழுதியதற்கு. சி. வெற்றி யுத்தங்களுக்கு. டி. வர்த்தகத்திற்கு. சரியான பதில் சி. வெற்றி யுத்தங்களுக்கு. குப்த காலத்தில் புகழ்பெற்ற கணிதஞர் யார்? ஏ. ஆரியபட்டர். பி. வராகமிகிரர். சி. சுசுதர். டி. கலிதாசர். சரியான பதில் ஏ. ஆரியபட்டர். 0. கருத்தை வளர்த்தவர் யார்? ஏ. கலிதாசர். பி. ஆரியபட்டர். சி. சமுத்திரகுப்தர். டி. பாணினி. சரியான பதில் பி. ஆரியபட்டர். குப்தர்களின் தலைநகர் எது? ஏ. காஞ்சி. பி. பாடலிபுத்திரம். சி. மதுரை. டி. தஞ்சாவூர். சரியான பதில் பி. பாடலிபுத்திரம். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. சந்திரகுப்தர் I. பி. சந்திரகுப்தர் II. சி. சமுத்திரகுப்தர். டி. குமாரகுப்தர். சரியான பதில் சி. சமுத்திரகுப்தர். குப்த காலத்தின் புகழ்பெற்ற கவிஞர் யார்? ஏ. திருவள்ளுவர். பி. கலிதாசர். சி. பாரதியார். டி. கம்பர். சரியான பதில் பி. கலிதாசர். குப்த காலத்தில் பயன்படுத்திய முக்கிய மொழி எது? ஏ. தமிழ். பி. பிராகிருதம். சி. சமஸ்கிருதம். டி. பாலி. சரியான பதில் சி. சமஸ்கிருதம். குப்தர்களின் சின்னமாக இருந்தது எது? ஏ. சிங்கம். பி. கருடன். சி. யானை. டி. குதிரை. சரியான பதில் பி. கருடன்.